அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாள் 13/3/2025 வியாழன் மாலை ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கல்யாண வைபவம். இந்திர விமானத்தில் திருவீதி வலம் வந்து அனைவரையும் ரட்சித்தார். சர்வலோக ஜனனியும் சர்வமங்கல ஸ்வரூபிணியும் ஸ்ரீ பகு மகரிஷியின் புத்திரியும் பத்மாசனத்தில் வீற்றிருப்பவளுமாகிய ஸ்ரீதேவி பிராட்டிக்கும், அகில லோக வியாபினியும் ஸ்ரீ மார்க்கண்டேய மகரிஷியின் புத்திரியும் அர்ச்சாவதார திவ்யமங்கல ஸ்வரூபியான பூமிதேவி பிராட்டிக்கும், ஸ்ரீயஸ்பதியான நாராயணனும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனும் சர்வலோக சரண்யனும் அச்சுத பரபிரம்மனுமாகிய ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமிக்கு இன்று திருக்கல்யாண வைபவம். எம்பெருமான் அழகாக புறப்பட்டு அலங்காரங்களுடன் திருக்கல்யாணத்திற்கு தயாராகின்றார். தலையில் அழகான மகுடம், காதுகளில் மகர குண்டலங்களும் ரத்ன ஹாரங்களும், மார்பில் மகாலட்சுமியோடு கூடிய அற்புதமான திவ்யமங்கல திருமேனியும் அபயவரதகஸ்தமும் உடையவனாய் சாலக்கிராம மாலை அணிந்து கைகளில் திருச்சங்கமும் திரு ஆழியும் ஏந்தியபடி பல்விதமான மாலைகளை அணிந்தவனாய் இதோ எங்கள் மாப்பிள்ளை புறப்பட்டு விட்டார். பிருகு மகரிஷியின் புத்திரியும் பார்கவி என்கின்ற திருநாமத்தை உடையவளும் இந்த லோகத்துக்கெல்லாம் மாதாவாக திகழ்பவளுமாகிய மகாலட்சுமியும், பொறுமையே வடிவெடுத்தவளும் பக்தர்களை காப்பதையே தனக்கு குறிக்கோளாக உடையவளும் அழகான லீலோத்பல மலரை கைகளில் ஏந்தியவளுமாகிய பூமி பிராட்டியும் தயாராகிவிட்டார். மணப்பெண்ணுக்கே உரிய நாணம் விளங்க அற்புதமாக அந்த இருவரும் பெருமானை மணந்து கொள்ளக்கூடிய பெருமிதம் முகத்தில் மின்ன தன் கணவனை நோக்கி நடந்து வருகின்ற காட்சியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாக பெருமாளுக்கு ஏன் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது? நம்மை இந்த பிறவியில் பெற்ற பெற்றோர்களுக்கு நாம் ஏதோ ஒரு காரணத்தை முன்வைத்து திருமண வைபவத்தை நடத்தி அழகு பார்த்து ஆசி பெறுவது போலவே நம் எல்லோரையும் படைத்த சர்வலோக மாதா பிதாவாகிய பெருமாளுக்கும் திருக்கல்யாண உற்சவங்களை நடத்தி பார்த்து தெய்வங்களின் பேரருளை பெறுகின்றோம். பொதுவாக தாய் தந்தையருக்கு 60ஆம் கல்யாணம், சதாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை விழாக்களையும் நடத்தும் பொழுது பெற்றோர்களின் திருமணத்தை குழந்தைகளாகிய நாம் கண்டு கழிப்பதற்கு கொடுத்த வாய்ப்பல்லவா இது? எந்த பெற்றோரும் எங்களுக்கு ஏன் திருமண வைபவத்தை நடத்துகின்றீர்கள் என்று கேட்பதில்லை. மாறாக நமக்கு இப்படி கோலாகலமாக திருமண வைபவத்தை செய்து வைக்கின்றார்களே என்று மகிழ்ந்து ஆசி வழங்குகின்றார்கள். அது போலவே தான் உற்சவங்களுக்கும் ஆகம விதிகளில் திருக்கல்யாணம் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. மணம் என்ற சொல்லுக்கு சேர்தல் என்கின்ற பொருள் உண்டாகின்றது. மணம் என்றால் நெருங்குதல், கலத்தல், கூடுதல், அழகு பெறுதல் என்று பல பொருள்கள் உண்டு. சிறப்பான ஒரு விஷயம் என்பதால் இதற்கு திரு என்கின்ற அடைமொழி கொடுத்து திருமணம் என்று சொல்கின்றனர். தெய்வ திருமணங்கள் நடைபெறுவதற்கான எத்தனையோ காரணங்களில் பக்தர்கள் அடையும் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் முக்கியமாகின்றன. ஆகம விதிகளின்படி பெரும்பாலும் திருக்கல்யாண உற்சவமும் திருவீதி வளமும் எல்லா கோவில்களிலும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இது தவிர தல புராணங்களின்படி சில ஆலயங்களில் பிரம்மோற்சவத்தின் ஒரு அங்கமாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றது. இன்னும் சில ஆலயங்களில் பக்தர்களின் கோரிக்கைகளுக்காக அவர்கள் விரும்பும் நாட்களில் பகவானுடைய திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தி வைப்பதும் நடைபெறுகின்றது. சில ஆலயங்களில் அபூர்வமாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும், சில ஆலயங்களில் அவ்வப்பொழுது நடைபெறும், சில ஆலயங்களில் நித்தியம் கல்யாண உற்சவம் உண்டு. திருச்சானூர் பத்மாவதி தாயார் சன்னதியில் தினம்தோறும் திருக்கல்யாண உற்சவம் உண்டு. இது தவிர ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தை உலகத்தில் வெவ்வேறு ஊர்களில் வேண்டுகோளின்படி நடத்துகின்றார்கள். பொதுவாக தாயாரின் பெயரை ஒட்டித்தான் தெய்வ திருமணங்கள் சொல்லப்படுகின்றன.
சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், வள்ளி திருமணம், ஆண்டாள் திருக்கல்யாணம், பத்மாவதி திருக்கல்யாணம், ராதா கல்யாணம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நம் வீட்டில் நடக்கும் திருமண வைபவத்தில் கூட மணமகனை மகாவிஷ்ணுவாகவும் மணப்பெண்ணை திருமகளாகவும் கருதித்தான் சடங்குகள் நடத்தப்படுகின்றன. குடும்பத்தில் நடைபெறும் திருமண வைபவம் போலவே தெய்வ திருமணங்களிலும் சில சடங்குகள் உண்டு. ரக்ஷாபந்தன் எனும் காப்பு கட்டுதல், மாலை மாற்றுதல், ஹோமங்கள், கன்னியாதானம், திருமாங்கல்ய தாரணம், லாஜஹோமம், சப்தபதி, திருவீதி வளம் என்று இந்த சடங்குகளின் வரிசைகள் கிட்டத்தட்ட தெய்வ திருமணங்களிலும் பின்பற்றப்படுகின்றது. திருமங்கல்ய தாரணத்தின் போது சொல்லப்படும் ஸ்லோகத்தின் ஒரே ஒரு சொல்லை மாற்றி தெய்வ திருமணங்களின் போது ஓதப்படுகின்றது. நம்முடைய திருமணங்களின் போது மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாபி சுபகே துவம் சஞ்சீவ சரதசதம் என்று சொல்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் இன்றியமையாதவளாகி இருப்பவளே, மாங்கல்யம் தந்துனானே, இந்த மங்கள நானே கண்டே பத்னாமி, உன் கழுத்தை சுற்றி அணிவித்து, சுபகே, மிகச்சிறந்த குணநலங்களை உடையவளே, துவம் சஞ்சீவ சரதசதம், நீ 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துகின்றேன் என்று கொண்டாடுகின்றார். இதையே சுவாமிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுது மம ஜீவன கேத்துவிற்கு பதிலாக லோக ஜீவன கேத்துனா, இந்த உலகத்தார் நன்றாக இருப்பதற்காக இந்த திருமங்கல்ய தாரணம் நடைபெறுகின்றது என்று பெருமாளின் அருளை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். இப்படிப்பட்ட அழகான திருமண வைபவத்தில் நம்முடைய அனந்த பத்மநாப சுவாமியானவர் ஸ்ரீதேவி பூமிதேவியை மனம் செய்து கொண்டு நமக்காக திருவீதி புறப்பாடு கண்டருள்கின்றார். சென்னை அடையாறு அனந்த பத்மநாப சுவாமிக்கு சௌஷீல்யமும் சௌலபியமும் அதிகம். தன்னுடைய திருமணத்தை அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என்பதால் வீதிகள் தோறும் அனைத்து இல்லங்களிலும் தங்களுக்காக சீராக வாங்கி வைத்திருக்கக்கூடிய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு அவர்கள் வாங்கித் தந்த திருமங்கல்யத்தை மறுபடியும் தெக்குமேளம் கொட்ட ஒவ்வொருவர் இல்லத்தின் வாசலிலும் தன்னுடைய தேவிகளுக்கு அனுபவித்து அந்த திருக்கல்யாண வைபவத்தை ஒவ்வொரு இல்லந்தோறும் நடத்தி தருகின்றார். ஒவ்வொரு இல்லத்திலும் அவரவர்கள் மணமகனையும் மருமகளையும் வரவேற்று அவர்களுக்கான சீதனமாக வஸ்திரங்கள், இனிப்புகள் மற்றும் பருப்பு தேங்காய், மலர் மாலைகள் முதலானவற்றை வழங்கி தங்களுடைய இல்ல திருமணம் போலவே கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான திருக்கல்யாண வைபவத்தை நமக்காக நடத்தி தந்த அனந்த பத்மநாபனை மனமாற பிரார்த்தித்து எல்லோருடைய இல்லங்களிலும் எப்பொழுதும் சுபமே நிகழட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீ அனந்த பத்மநாபன் திருவடிகளே சரணம்.